ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எடிட் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்ல ஒரு போனஸ் எடிட்டும் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளாங்க் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. லாஸ்ட்ல கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா பிஐபி ஆப்ஷன் இருக்கும். பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த பிஎன்ஜியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மொத்தமா மெட்டீரியல்ஸா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிப் ஃபைலா கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனோ அது கீழே வீடியோ லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிஎன்ஜி கிளாஸ் வந்து உங்க 2 ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிக்சர் ஆட் பண்ணிக்கணும். டாப்பில் வந்து பிக்சர் ஆட் பண்ணாதீங்க. கீழே 2 பாக்ஸ் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் பிக்சர் ஆட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டாப்பில் வந்து பிக்சர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, நான் தெரியாமல் வந்து டாப்பில் ஆட் பண்ணிட்டு அடுத்த பிக்சர் அது கீழே வந்து கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியாது. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபோட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிஏபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிஎன்ஜி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. பிஏபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிக்சரை வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிக்சரில் இருக்கிற கார்னரில் இன்ட்டு மார்க்கு, இந்த எடிட் ஆப்ஷனு, அதுக்கு கீழே இருக்கிற இதை மட்டும்தான் டச் பண்ணணும். பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் லேயரை எதுவும் டச் பண்ணிடாதீங்க. அப்படி டச் பண்ணிங்கன்னா கிளாஸுக்கு பின்னாடி இந்த ஃபோட்டோ போயிடும். அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த கீழே லாஸ்ட்ல மெனு ஐக்கான்ல நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை மட்டும் தான் நீங்க டச் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கு. இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோம்னா இந்த டாட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை உங்க ஃபிங்கர்ல பிடிச்சி லைட்டா மட்டும் இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுத்துறாதீங்க. இதுக்கப்புறம் இந்த 2 ஏரோ மார்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுல தான் நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்க ஃபிங்கரை வச்சு பண்ணிக்கணும். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்து பாருங்க. கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் இருந்துச்சுன்னா மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த கீழே ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, டபுள் சைடு ஏரோ மார்க், அதை வந்து உங்கள் ஃபிங்கரில் மேலே கீழே இழுத்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். கரெக்டாக உங்கள் பிக்சரை மட்டும் டச் பண்ணிட்டு அந்த கிளாஸ் ஆப்ஷன் கிட்ட மட்டும் கரெக்டாக வச்சு பாருங்கள். சைஸ் ஓகேவா இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கிற கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸில் கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் நான் இதை வச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் தெரியாமல் டச் பண்ணிடுவேன் அட்ஜஸ்ட் கொடுக்காம. நான் மறுபடியும் இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஒயிட் எதுவும் டச் பண்ணிடாதீங்க. அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா வந்து நீங்களே வந்து லைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். ஷார்ப்பனு, விக்னேட் இதெல்லாமே கொடுத்துக்கோங்க. கரெக்டாக ஓரளவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் பிக்சர் இருக்குல்ல, அதில் எங்கே வேணால் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் இந்த பிக்சர் வந்து இந்த கிளாஸுக்கு பின்னாடி வந்து போயிருக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சேம் இந்த பிக்சரை வந்து மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து என்னெல்லாம் பண்ணீங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் வந்து கரெக்டாக பிக்சரை வச்சுருங்க. வச்சுட்டு மறக்காமல் அட்ஜஸ்ட் கொடுத்து கான்ட்ராஸ்ட்டு, லைட்னஸ்ஸு, விக்னேட்டு இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் பிக்சரில் எங்கே வேணால் டச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிடுங்க. இப்போ 50% ஆன ஒர்க் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா மெனு ஆப்ஷனுக்கு போயிடும். இப்போ வந்து வீடியோ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டுக்கு ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கு. நான் சாங் ஆட் பண்ணாததுக்கு முன்னாடி 30 செகண்ட்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு 13 கொடுத்துட்டு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபில்டர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு
அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு, இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்கில் தான். ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ சாங் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மியூசிக் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வீடியோ சாங்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சாங் வந்து தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே காட்டும். இதில் வந்து ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எனக்கு எங்கே தேவையில்லையோ அங்கே கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாதது வந்து டிலீட் பண்ணிட்டு இதை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட்டில். லிரிக்ஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சரை வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு ட்ராக் பண்ணி இழுத்துட்டு மறுபடியும் மியூசிக் ஐக்கன் கொடுத்துட்டு தேவையில்லாததை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த கிளாஸ் PNGயில் பிக்சர்லாம் ஆட் பண்ணி சேவ் பண்ணிங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு ரைட்டில் கார்னரில் குட்டியாக பாட்ஸ் மாதிரி இருக்கும், இதை வந்து டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டு கீழே வந்து குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். வீடியோ எண்டு கொடுத்துருங்க. டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் டார்க் பண்ணிக்கிறேன். அதனால் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ டார்க்னஸ் வேணுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் வந்து நம்ம கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு ரேண்டமாக கொஞ்சம் தள்ளி வச்சு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கீழே ஸ்லோவாகவே இழுத்துட்டு வாங்க. சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே கொஞ்சமாக இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுத்துறாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ரேண்டமாக பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு மேலே லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து மூவ் பண்ணிட்டே வந்துடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணி தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்கணும். இப்படியே கீ ஃப்ரேம் கொடுத்து மேலே கீழே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுக்கும்போது எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுனோ அந்த பிளேஸ்லேயே வந்து கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு ரெண்டு கீ ஃப்ரேம்க்கும் நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு மேலே கொஞ்சம் லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஈஸுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து நான் கொடுக்குற அனிமேஷன் வந்து மாற்றி வந்து கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் இந்த அனிமேஷனை வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த அனிமேஷன் வந்து நான் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்படியே வந்து மாற்றி கீ ஃப்ரேம் அனிமேஷன் வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க. PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ ரைட் கார்னரில் குட்டியாக பாட்ஸுமாக இருக்கும், இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்து 28 செகண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்து பேலன்ஸ் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. கடைசி லிரிக்ஸ்க்கு மட்டும் நான் கொஞ்சமாக வந்து இதை டெலீட் பண்ணிட்டு வேறொரு வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். PIP ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிட்டு இதை வீடியோ ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஸ்பிட் பண்ணி நான் டெலீட் பண்ணிக்கிறேன். எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து இந்த வீடியோ லேயரை வந்து ஒன்ஸ் வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் தான். டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குரோம்லேருந்து லிரிக்ஸ் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் அனிமேஷன் இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். இது எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இதில் குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்குது, இதில் டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் போகும். இதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ணி பக்கத்துலேயே எடிட் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். எடிட் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்து லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா 2K ரெசல்யூஷனில் வச்சு சேவ் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ போனஸ் எடிட் வந்து நம்ம பார்க்கலாம்.
வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பிளாங்க்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அவ்வளோ டியூரேஷன் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த பர்த்டே ஃப்ரேமை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் பர்த்டே ஃப்ரேம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனோ அது கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஃபாண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ லிங்க்கை. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1:1 ஃப்ரேமு, அதனால வந்து கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 1:1 ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேமை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இப்போ பேபி ஃபோட்டோ பர்த்டே யாருக்கோ அவங்க ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு நல்லாவே கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கீழே இருக்கிற லேயரை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து பின்னாடி போயிடும். ஓகேங்களா, இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ அகெயின் வந்து பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த லைட்னிங் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த 1:1 வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருங்க. பண்ணி வச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து நீங்கள் பேபி பிக்சரை வந்து டச் பண்ணவே கூடாது. தெரியாமல் நீங்கள் டச் பண்ணிட்டாலும் லைட்னிங் பிக்சரை வந்து டச் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து அந்த பர்த்டே ஃப்ரேமை தான் நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த எடிட் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.